டிசம்பர் 2024 எடுக்கப்பட்ட இம்பார்ட்டன்டான பேங்கிங் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. எதுவுமே படிக்காமல் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த கொஸ்டினாவது தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு தோணுச்சோ அந்த கொஸ்டின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் அக்டோபர் அண்ட் நவம்பருக்கான இம்பார்ட்டன்ட் பேங்கிங் அவேர்னஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் அப்படியே ஜனவரி பிப்ரவரி கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸை பார்க்கலாம். பிஓபி கார்டு விமென்காக ப்ரீமியம் கிரெடிட் கார்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோடைய நேம் தியாரா. இது பவர்ட் பை ருபே. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வேணும்னா கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், படித்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக் கார்டு விமென்காக லான்ச் பண்ண ப்ரீமியம் கிரெடிட் கார்டோட நேம் என்ன அப்படின்னு கேட்கலாம். தியாரா. பப்ளிக் செக்டர் பேங்க் இன்க்ளூடிங் எஸ்பிஐயும் சேர்த்து நெட் ப்ராஃபிட் க்ரோத்தை 26% ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதோடைய வேல்யூ 85,520 crore இன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் இயர் 2024-25. ஆர்பிஐ மணிஷ் ஜெயின் அவர்களை எஸ் பேங்கோடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆர்பிஐ பாட்காஸ்ட் ஃபெசிலிட்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்காஸ்ட் சீரீஸ் வில் ஃபோக்கஸ் ஆன் மானிட்டரி பாலிசி, ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, எய்மிங் டு என்ஹான்ஸ் பப்ளிக் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபைனான்ஷியல் எஜுகேஷன். மியூல் அக்கௌண்ட் ஃப்ராட்ஸை காம்பேக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆர்பிஐ இன்னோவேஷன் ஹப் MuleHunter.ai டெவலப் பண்ணியிருக்காங்க. மணி லாண்ட்ரிங் பண்ணுறது, ஆன்லைன் ஃபைனான்ஷியல் ஃப்ராட் பண்ணுறது, இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் தான் மியூல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மியூல் அக்கௌண்ட்டை காம்பேக்ட் பண்ணுறதுக்காக தான் ஆர்பிஐ இன்னோவேஷன் ஹப் MuleHunter.ai டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ அக்ரிகல்ச்சருக்காக கொலாட்ரல் ஃப்ரீ லோன் அமௌண்ட்டை 1.6 lakhலேருந்து 2 lakh இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா, அக்ரிகல்ச்சர் லோனுக்காக கொலாட்ரல் ஃப்ரீ லோன் அமௌண்ட் முன்னாடி எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோவா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு 2 டேஷ் கூட கொடுக்கலாம். 1.6 lakh to 2 lakh. ஆர்பிஐ ஃபார்ம்ஸ் கமிட்டி ஃபார் எத்திக்கல் எனேபிள்மெண்ட் ஆஃப் ஏஐ இன் ஃபைனான்ஷியல் செக்டர். இந்த கமிட்டியோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா புஷ்பக் பட்டாச்சாரியா அவர்கள். இந்த கமிட்டி வில் ரெக்கமெண்ட் எ ராபஸ்ட், காம்ப்ரஹென்சிவ் அண்ட் அடாப்டபிள் ஏஐ ஃப்ரேம்வொர்க் ஃபார் த ஃபைனான்ஷியல் செக்டர். செபி ரிலையன்ஸ் செக்யூரிட்டிஸ்க்கு 9 lakh rupees பெனால்ட்டி போட்டிருக்காங்க. எதுக்காகனா வயலேட்டிங் மார்க்கெட் நார்ம்ஸ். செபி ரிலையன்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 9 lakh rupees. ஏசியா பசிபிக் ரீஜனில் எம்எஸ்எம்இ ஃபைனான்சிங்கை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் மாஸ்டர் கார்டும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. பைகாமஸோடைய யூபிஐ ஸ்விட்ச்க்கு என்பிசிஐ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. யூபிஐ ஸ்விட்ச் அப்படின்னா பேங்கிங் சிஸ்டமையும் யூபிஐயும் கனெக்ட் பண்ணிவிட்டு யூபிஐ டிரான்சாக்ஷனை சீம்லெஸ்ஸாக ப்ராசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் யூபிஐ ஸ்விட்ச். இந்த யூபிஐ ஸ்விட்சை யார் லான்ச் பண்ணது அப்படின்னு கேட்டாங்கன்னா பைகாமஸ். நாவி சர்பாசஸ் கிரெட் டு பிகம் 4th largest யூபிஐ பிளாட்ஃபார்ம். ஃபஸ்ட்டு 3 placeல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம். இதுக்கு முன்னாடி 4th placeல இருந்த பிளாட்ஃபார்ம் கிரெட், இப்போ அவங்கள சர்பாஸ் பண்ணி நாவி 4th placeக்கு வந்திருக்காங்க. இந்தியாவுடைய ஹார்டிகல்ச்சர் ஹீல்ஸை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தியாவும் ஏடிபியும் $98 million லோன் அமௌண்ட்க்கு சைன் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் பேமெண்ட் செக்யூரிட்டியை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரேசர் பே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் I4C கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. I4Cயோட அப்ரிவேஷன் இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். ஸ்மால் வேல்யூ டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய யூபிஐ லைட் யூசர்ஸ்க்கு ஆட்டோ டாப்அப் ஃபீச்சரை பேடிஎம் கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலயமா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு $500 வரைக்கும் மேக்ஸிமமாக சென்ட் பண்ணலாம். டெய்லி லிமிட் 2000 rupees. இந்த யூபிஐ லைட் ஃபீச்சர் மூலயமா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை அக்சஸ் பண்ணாமல் ஓடிபி பின் எதுவுமே இல்லாமல் வேலெட்டில் அமௌண்ட்டை போட்டு வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷனுக்கு $500 அனுப்பிச்சிக்கலாம். ஒரு நாளைக்கான லிமிட் 2000 rupees. வேர்ல்டு பேங்க் $188.28 million லோன் அமௌண்ட்டை மகாராஷ்டிராவுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டு பூஸ்ட் எக்கனாமிக் growth இன் பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா. மேகாலயாவுடைய கிளைமேட் ரெசிலியன்ட் வாட்டர் செக்யூரிட்டிக்காக இந்தியாவும் ஏடிபியும் $50 million லோன் அமௌண்ட்க்கு சைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் அரைஸ் விமன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க டு எம்பவர் விமன் ஃபைனான்ஷியலி அண்ட் பியாண்ட். ஃபெடரல் பேங்க் எஸ்டீம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் ஏஜ்டு 55 and above. ஃபெடரல் பேங்க் சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக லான்ச் பண்ண சேவிங்ஸ் அக்கௌண்ட் நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ்டீம் சேவிங்ஸ் அக்கௌண்ட். சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் ஆர்பிஐயோடைய 26th கவர்னராக பதவி ஏற்றிருக்காரு. இதுக்கு முன்னாடி இவர் ரெவன்யூ செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. ஆர்பிஐ கவர்னராக இவரோட டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 years. இப்போ இதில் 26th கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 25th கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ யாருன்னு கேட்டாங்கன்னா சக்திகாந்த தாஸ் அவர்கள். அவர் தான் செகண்ட் லாங்கஸ்ட் சர்விங் ஆர்பிஐ கவர்னர். 6 வருஷம் ஆர்பிஐ கவர்னராக தொடர்ந்து இருந்திருக்காரு. அப்போ லாங்கஸ்ட் சர்விங் ஆர்பிஐ கவர்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா பெனகல் ராமராவ். பேங்க் ஆஃப் பரோடா எம்எஸ்எம்இக்காக 2 லோன் ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கீமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரோடா மஹிலா ஸ்வாவலம்பன். இந்த ஸ்கீம் விமன் ஆண்டர்பிரினர்ஸை டார்கெட் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 9.15%.
இவங்க 20 லேக்லேருந்து 7.5 crore வரைக்கும் லோனை ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருக்காகனா விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு. செகண்ட் ஸ்கீமோட நேம் பரோடா ஸ்மார்ட் ஓடி. ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ண எம்எஸ்எம்இக்கு கொடுக்கக்கூடிய ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி தான் இந்த பரோடா ஸ்மார்ட் ஓடி ஃபெசிலிட்டி. இந்த ஸ்கீம் மூலயமா 50,000லேருந்து 25 lakh வரைக்கும் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியை ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ண எம்எஸ்எம்இ அக்சஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ், பேங்கிங் ஆக்டிவிட்டி அண்ட் ஆன்லைன் டிரான்சாக்ஷன். ஆஸ்திரேலியா இந்தியாவோட ட்ரேடை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஐசிஐசிஐ பேங்க், காமன்வெல்த் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. நியூ எஸ்ஐபி ரூல். செபி மேண்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் டு ப்ராசஸ் கேன்சலேஷன் இன் 2 days. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை எஸ்ஐபியை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 10 working days ஆகும். இப்போ அது 2 working days-ஆக செபி குறைச்சிருக்காங்க. இப்போ எனக்கு எஸ்ஐபி வேணாம் அப்படி நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எத்தனை நாள் இருந்தது? 10 working days-ல இருந்தது. இப்போ 2 working days-லேயே கேன்சலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. எடில்வைஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஹஸ் லான்ச்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் மார்க்கிங் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ETF டெடிகேட்டட் டு கேபிட்டல் மார்க்கெட்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டர்ஸ். இன்சூரன்ஸ் செக்டர்ஸ் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு டெடிகேட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டை லான்ச் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா எடில்வைஸ் மியூச்சுவல் ஃபண்ட். டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஃப்ராட்ஸ்லேருந்து யூசர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பாரத் பே ஷீல்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், பாரதி எக்ஸா லைஃப் இன்சூரன்ஸ் கூட பேங்க் அஷூரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பில் என்டர் ஆயிருக்காங்க. இர்ரெகுலர் லெண்டிங் ப்ராக்டிசஸ்க்காக ஜெவ்ரான் ஃபைனான்ஸோடைய சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை RBI கேன்சல் பண்ணியிருக்காங்க. SBIயோடைய நியூ மேனேஜிங் டைரக்டராக ராமமோகன் ராவ் அமரா அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணது அப்பாயின்மெண்ட் கேபினெட் கமிட்டி. இந்த கமிட்டியோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். TCS பேங்க் ஆஃப் பூட்டான் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க டு மாடர்னைஸ் டிஜிட்டல் கோர், என்ஹான்ஸ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸாக அவங்கள ரீபிராண்ட் பண்ணிக்கிட்டாங்க. HSBC இந்தியா இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி கூட சேர்ந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கோ-பிராண்டட் ஹாஸ்பிட்டாலிட்டி கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃபெடரேஷன் ஆஃப் கோல்டு ஸ்டோரேஜ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இந்த MOU எதுக்காகனா டு பூஸ்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கோல்டு செயின் டெவலப்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி. சோலார் ரூஃப்டாப் சிஸ்டமை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக டாடா பவரும் கனரா பேங்க்கும் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. டாடா பவர் கூட எந்த பேங்க் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க டு ப்ரொமோட் சோலார் ரூஃப்டாப் சிஸ்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கனரா பேங்க். லெண்டிங், இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாத்தையும் ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் ONDC கூட இன்டெகிரேட் பண்ண ஃபஸ்ட்டு பேங்கிங், ஃபைனான்சியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ் பிளாட்ஃபார்ம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்ய பிர்லா கேபிட்டல். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.